السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان خلق الإنسان من صلصال كالفخار وخلق الجن من مارج من نار فبأي آلاء ربكما تكذبان رب المشرقين ورب المغربين فبأي آلاء ربكما تكذبان مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان فبأي آلاء ربكما تكذبان يخرج منهما اللؤلؤ والمرجان فبأي آلاء ربكما تكذبان وله الجوار المنشآت في البحر كالأعلام فبأي آلاء ربكما تكذبان. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்துவாராக. அடுத்தபடியாக நம்முடைய மஸ்ஜித் தக்வாவினுடைய கிளை தலைவர், அன்பு சகோதரர், இஸ்லாமிய அழைப்பாளர் எஸ்.எம். முஜிபுர் ரஹ்மான் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை உரையாற்றி தலைமை தாங்கி நடத்தி தருவதற்கு அன்புடன் அழைக்கின்றேன்.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருள், அவனது பெருங்கருணை, அவன் படைத்த இந்த பூமி அவனுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு இடத்தில் அவனது மார்க்கத்தை பற்றிய பேசக்கூடிய சபையில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்லாஹ் இதற்குண்டான நிறைவான கூலியை மறுமையில் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது தலைமை வைப்பான். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வின் ஏற்பாடு அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பின்னணியில் நல்ல உபதேசத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கம். எதற்காக நல்ல உபதேசம்? ஈமானில் பலம் இழந்தவர்களாக, இறையச்சத்தில் குறைவு ஏற்பட்டவர்களாக, இறை நினைவுகளை பலவீனம் ஏற்பட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அவ்வப்பொழுது அல்லாஹ்வை பற்றியும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றியும் எடுத்துச் சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமை கவலையும் உண்டு என்ற அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி. இரண்டு மார்க்க அறிஞர்கள் நமக்கு உபதேசம் செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே 51வது அத்தியாயத்தோட 55வது வசனம், வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நல்ல உபதேசம் செய்வீராக, ஏனெனில் நிச்சயமாக நல்ல உபதேசம் மூமின்களுக்கு பலன் அளிக்கும் என்று சொல்கிறார். அந்த அடிப்படையில் எந்த இடத்தில் உபதேசம் கேட்கப்படுகின்றதோ சொல்லப்படுகின்றதோ அதை நாம் கேட்கின்றோமோ, அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்றோமோ, நிச்சயமாக நம்முடைய வாழ்வில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்ற நல்ல நம்பிக்கை தான். உபதேசம் வடிவங்கள் மாறலாம், அதனுடைய கட்டமைப்புகள் மாறலாம், அதனுடைய காட்சிகள் மாறலாம், அதனுடைய நிலைகள் மாறலாம். ஆனால் மூமின்களுக்கு நிச்சயமாக உபதேசம் தேவை. அந்த உபதேசத்தை பெறுகின்ற பொழுதுதான், அவ்வப்பொழுது நாம் கேட்கின்ற பொழுதுதான் உண்மையில் ஒரு சீர்திருத்தம், ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் நம்மிடத்தில் ஏற்படும். மார்க்கத்தை சமூகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மில் எல்லோருக்குமே வேண்டும். அந்த உபதேசத்தை கடத்துவது, பரப்புவது, பகிர்வது, அந்த பொறுப்பில் நாம் அனைவருமே ஈடுபட வேண்டும். காரணம், அது மாற்றத்தை ஏற்படுத்தும், அது பலனளிக்கும். ஒரு சிறு செய்தியை சொல்வதன் மூலமாக ஏன் உபதேச நிகழ்வுகள், ஏன் அழைப்பு பணிகள், ஏன் பிரச்சார யுக்திகள் வேண்டும் என்பதை நம்மால் நன்றாக விளக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கேரளாவில் வயநாடு பகுதி நிலச்சரிவுக்கு பெயர் பெற்ற பகுதி. அந்த இடத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம் இன்றைக்கு மிகச்சிறந்த அழைப்பாளராக மலையாள மொழியில் மார்க்கத்தை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த தாயியாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமூகம். அவருடைய அந்த மாற்றம் ஒரு சின்ன உபதேசத்தின் மூலமாகத்தான். உண்மையில் அந்த மனிதர் அவருடைய பகுதியில் பெரும் குடிகாரர், மதுவில் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கை தொலைத்து ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர்.
அவருடைய வாணியிலேயே, அவருடைய வார்த்தையிலேயே அவருடைய மாற்றத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார். நான் ஒரு நாள் மதுவை மீண்டும் குடிப்பதற்காக என்னுடைய தாயிடத்தில், என்னுடைய தாய் வேறு வேலைகளுக்கு சென்று சம்பாதித்து எனக்கு சாப்பாடு போட்டு கொண்டிருந்த ஒரு நிலை. எந்த சம்பாத்தியம் வருமானம் இல்லாதவனாக தினமும் ஏதோ ஒரு வகைகளில் அந்த ஒரு நாள், அன்றைய அந்த நாள் நான் என் தாயிடத்தில் மீண்டும் மது குடிப்பதற்காக பொருளாதாரம் கேட்டேன். என் தாய் தர மறுத்தால், தராத ஆத்திரத்தில் கோபத்தில் என் தாயை ஒரு வயிற்றில் வெட்டி உடைத்து என் தாய் கீழே விழுந்தார். கீழே விழுந்த என் தாயினுடைய என்ன சுருக்கு பையிலிருந்து அந்த பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் மது அடித்து விட்டு எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வறட்சி அடியில் வளமையாக நாங்கள் இருப்பது வழக்கம். அப்படியாக அந்த இடத்தில் தான் மது அருந்தி விட்டு நான் இருப்பேன். அந்த இடத்தில் நான் மது அருந்தி விட்டு போய் அமர்ந்தேன். மது அருந்திய நிலையில் சற்று நேரம் கழிந்து போதை தெளிந்தது, நேரம் கடந்தது, மயக்கம் தெளிந்தது. சுயநினைவு வந்தவுடனே எழுந்து பார்த்தேன். என் பக்கத்தில் ஒரு துண்டு பிரசவம், ஒரு துண்டு பிரசவம். நான் எடுத்து பார்த்தேன். ஹெட்டிங் சே என்பதோடும் பறையாது. தமிழ் என்ன? சி என்பதோடு சொன்னாங்க. தலைப்பு சே என்பதோடும் பறையாது, சி என்றோடு சொல்லாதீர்கள். நான் சுவாரஸ்யமானவனாக என்ன ஒரு தலைப்பு என்று நான் தொடர்ந்து அதை வாசிக்க ஆரம்பித்தேன். அதே சில வசனங்கள், சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டுள்ளது, முழுமையாக படித்தேன். இந்த வசனம் வேறு ஒன்றும் அல்ல. 17வது அத்தியாயத்தில் அல்லாஹ் பெற்றோர்களை பற்றி சொல்லுகிறார்கள். சூரா பனி இஸ்ராயீல், وَقَضَىٰ رَبُّكَ أَلَّا تَعْبُدُوا إِلَّا إِيَّاهُ وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِندَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَهُمَا أُفٍّ. அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். முதுமையடைந்த நிலையில் ஒருவரோ பெற்றோர்கள் உள்ளத்தில் அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லிவிட்டு அவர்களை சி என்று கூட சொல்வார்கள். அந்த வசனத்தை படித்த மாத்திரத்தில் நெஞ்சு வெடித்து போனது. எனக்கு மிக பெரிய குற்ற உணர்வை ஆட்கொண்டது. வெட்டி தலை குனிந்தவனாக இப்படி உபதேசம் இருக்கக்கூடிய நிலையில் என் தாயை நான் எட்டி உடைத்து விட்டு, அவளை வேதனைப்படுத்தி விட்டு, அவளுக்கு வழியை கொடுத்து விட்டு, ஒரு மோசமான பழக்கத்திற்காக ஒருத்தர் பொருளாதாரத்தை பறித்து விட்டு ஒரு குடிகாரமாக அல்லவா நான் அமர்ந்திருக்கின்றேன். சி என்று கூட சொல்லாதீர்கள் என்று ஒரு உபதேசம் இருக்க, என்ன மனிதன் என்று அந்த நேரத்தில் என்னுடைய மூளையில், என்னுடைய சிந்தனையில், என்னுடைய அறிவு மாற்றம் ஏற்பட்டது. அதற்கு பிறகு நான் என் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கும் மானசீகமாக அந்த சகோதரனுக்காக நான் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறேன். இப்ப விளங்குச்சா ஏன் உபதேசம் வேண்டும் இந்த சமூகத்திற்கு? ஏன் மார்க்க பிரச்சாரங்கள் இந்த சமூகத்தில் எடுக்கப்பட வேண்டும்? ஏன் இந்த சமூகத்தில் எல்லா விதமான தீமைகளை எடுத்துச் செல்லக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும்? அப்படியாக நம்முடைய சக்திக்கு உட்பட்ட, அது வார்த்தையாக இருக்கலாம், உரையாக இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், ஏதோ ஒரு சிறிய ஒரு உபதேசமாக இருக்கலாம், இப்படியான நிகழ்வுகளாக இருக்கலாம், பொதுக்கூட்டமாக இருக்கலாம், ஜுமா உரைகளாக இருக்கலாம், தர்பியாக்களாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாம் உணர வேண்டும். உணர்ந்து பிற மக்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதுதான் முஸ்லிமுடைய மிகச்சிறந்த அடையாளம். நாம் முஸ்லிம்களாக இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ் சொல்கின்றான், அந்த அடையாளத்தை சொல்லவில்லை. நாம் முஸ்லிம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளுகின்றோம். ஆனால் நம்முடைய அடையாளத்தை அல்லாஹ் சொல்கின்றான். 41வது அத்தியாயத்திலே 33வது வசனம், وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. யார் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து தானும் நற்கர்மங்களை செய்து நான் முஸ்லிம்களில் ஒருவன் என்று சொல்லுகிறாரோ அவரை மிக அழகிய வார்த்தை சொல்லக்கூடிய யார் என நான் அறிவுரை. இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு உபதேசம் செய்வதற்காக 2 மார்க்கறிஞர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை, உரையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை
சொல்லப்பட்ட உபதேசத்தை செவிதாழ்த்து கேட்டு உள்ளத்தில் ஆழமாக வாங்கி அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குண்டான ஒரு முயற்சி எடுத்து அதை நடைபெறுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று இன்ஷா அல்லாஹ்வை ஒருமை நாளில் சந்திக்கக்கூடிய இந்த நாளில் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகாதவர்களாக அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்ற நிலையில் எந்த இடத்தை நமக்காக வாக்களித்திருக்கின்றாமோ எந்த ஒரு பொக்கிஷத்தை நமக்காக வாக்களித்த சொர்க்கத்தை பெறக்கூடிய மக்களாக நாம் வாழ்வுமாக இன்ஷா அல்லாஹ் நமக்கிடையே 2 மார்க்கர்கள். முதலாவதாக நம்முடைய மஸ்ஜித் மனாருடைய இமாம் ஷேக் தௌஃபீக் ஃபிர்தௌஸி அவர்கள், முஹம்மது தௌஃபீக் ஃபிர்தௌஸி அவர்கள் ஒரு மூமினின் எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பின் கீழ் நமக்கிடையே உரை நிகழ்த்த வருகிறார். அவரை நிகழ்த்துவதற்காக பொறுப்பேற்றுள்ளேன். அல்லாஹ் நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக, நம்முடைய காரியங்களை இலகுவாக்குவானாக, நம்முடைய முயற்சியை அங்கீகரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய இறை இல்லத்திலே அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய இந்த சபையிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் இங்கு ஒன்று கொண்டிருக்கின்றான். அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய அருள் தௌஃபீக் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் இந்த இடத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் இதை கேட்பதற்காக இங்கு ஒன்று கூடி இருக்க மாட்டோம். ஆகையால் இது போன்ற விஷயங்களில் நம்மை ஈடுபடுத்துவதற்கு முதல் முயற்சியாக இருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுக்கு எல்லா புகழும். இதற்கு நாம் அந்த அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவிற்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அடுத்தபடியாக அல்லாஹு ரப்புல் ஆலமீனை நம்முடைய உள்ரங்க வெளிரங்க வாழ்க்கையில் தக்வா செய்து கொள்ளுமாறு, இறைச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, எனக்கு இங்கு வழங்கப்பட்டுள்ள தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒரு முஃமினின் எதிர்பார்ப்புகள். ஒரு முஃமினின் எதிர்பார்ப்புகள். இந்த உலக ரீதியில் இருக்கக்கூடிய
பஞ்சத்தில் பஞ்சமாக இருக்கக்கூடிய ஒரு பாமரனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும். நாளைய தினம் இந்த பஞ்சத்திலிருந்து, இந்த ஏழ்மை நிலையிலிருந்து, இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் இருந்து நாம் மாறலாம், நமக்கு ஒரு சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கை அமையலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. உச்சகட்டமான பணத்திலே புரண்டு உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும், மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள். இதைவிட நாம் அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், இதைவிட அதிகமாக சொத்து சேர்க்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்புகள் பொதுவாகவே மனிதர்களாகி எல்லோருக்குமே இருக்கும். அதிலும் குறிப்பாக மரணிக்கக்கூடிய ஒரு மனிதன், நாளைய தினம் மரணிக்க போகின்ற ஒரு மனிதனுக்கு இன்றைய தினம் நாம் உயிர் வாழலாம் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் இன்னும் நமக்கு உயிர் நீட்டிக்கப்படலாம், இன்னும் நம்ம ஒரு நாள் கூட உயிர் வாழலாம் என்கின்ற ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மனிதனிடத்திலே இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லை என்று சொன்னால் மனிதன் உண்மையிலேயே வாழ முடியாது. ஒவ்வொரு கட்டங்களில், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் மனிதன் ஒவ்வொரு விஷயங்களை எதிர்பார்த்து கொண்டு தான் ஆக வேண்டும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. இதை நம்மால் மாற்றிக்கொள்ள முடியாது. மனிதன் என்பவன் எதிர்பார்க்கக்கூடியவன் தான், ஒன்றன் மீது ஆசை வைக்கக்கூடியவன் தான், அதற்காக முயற்சி செய்பவன் தான். இதுல எந்த விதமான மனிதனுக்கும் கருத்து வேறுபாடு இருக்காது. ஆனால் ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு என்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் மிகவும் குறிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய, ஆசை வைக்கக்கூடிய, அவன் கூடுதலாக முயற்சி எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்பதாக சொல்லி திருமறை குர்ஆனிலே சில விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லி காண்பிக்கின்றான். சூரத்துல் ஆல் இம்ரானுடைய ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கும் பொழுது, ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத், மனிதர்களுக்கு அல்லாஹ் பொதுவாக மனிதர்களை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். ஏன்னா பொதுவாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகளை இறைவன், அதாவது பெரும்பாலும் மனிதர்கள் வைக்கக்கூடிய ஆசைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரத்தின சுருக்கமாக பட்டியலிடுகின்றான். ஸுய்யின லின்னாஸி ஹுப்புஷ் ஷஹவாத், மனிதர்களுக்கு ஆசையூட்டக்கூடிய, இன்பகரமான, ஒன்றன் மீது மோகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களாக ஆக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் தான் ஆக்கியிருக்கான். அல்லாஹ் அதை திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். அதில் முதலாவது ஆசை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கும் பொழுது, மினன் நிசா, பெண்கள் மீதான ஆசை, ஒரு பெண் மீதான எதிர்பார்ப்பு, ஒரு மனைவியின் மீதான எதிர்பார்ப்பு. ஒரு மனிதன் திருமணம் செய்கின்றான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த பெண்ணின் மீது பல எதிர்பார்ப்புகள் இருக்கும். அதை அதாவது ஹதீஸ்களின் வாயிலாக நம்ம பார்க்க முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துர்கஹுல் மர்அத்து அர்பஅத்துன், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகின்றார். அந்த 4 விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எதிர்பார்த்து தான் திருமணமே முடிக்கிறான் ஒரு பெண்ணை. அழகை எதிர்பார்த்து, பெண்ணினுடைய செல்வத்தை எதிர்பார்த்து, பெண்ணினுடைய குடும்ப அந்தஸ்தை எதிர்பார்த்து, பெண்ணினுடைய மார்க்கப்பற்றை எதிர்பார்த்து திருமணம் முடிக்கின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அதில் சிறந்ததாக சொன்னார்கள், மார்க்கம் உள்ளவனை மணந்து கொள், வெற்றி அடைந்து கொள் சொன்னாங்க. அப்ப பாருங்க, பெண்ணுடைய விஷயத்தில் பொதுவாகவே மனிதனுடைய எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், ஒல் பனீன், பிள்ளைகள். எவ்வளவு காலம்தான் பெண் மீதான எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும்? பெண்ணுக்கு பிறகு குழந்தைகள் பெற்றுக் கொள்ள வேண்டும். குழந்தைகள் மீதான எதிர்பார்ப்பு, நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும், நமக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்பதாக சொல்லி எதிர்பார்க்கின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழகாக சொல்லி காண்பிக்கின்றான், ஒரு பனீன், பிள்ளைகள் மீதான எதிர்பார்ப்பு. மூன்றாவது, வல் கனாதீரில் முகந்தரதி மினல் தஹபி வல் ஃபில்லா, தங்கம் வெள்ளியினால் குவிக்கப்பட்ட குவியல்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றோம். இன்றைக்கு உலக வர்த்தகமே தீர்மானிக்கப்படுவது தங்கத்தை வைத்துத்தான். ஒவ்வொரு நாட்டினுடைய மதிப்பும் கணக்கிடப்படுவது தங்கத்தை வைத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தங்கத்தையும் வெள்ளியையும் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே தங்கம் வெள்ளி குவியல்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார். மனிதனுக்கு பொருளாதாரத்தின் மீதான ஆசை,
எதிர்பார்ப்பு. உதாரணமாக ஒரு 15,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒருவருக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? நமக்கு இன்னும் ஒரு 5,000 ரூபாய் கூட்டி கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 20,000 25,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடியவருக்கு எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? நமக்கு ஒரு 30,000 ரூபாய் கிடைத்தால் நன்றாக இருக்கும். எதிர்பார்ப்பு சம்பாதியத்தின் மீதாக, பணத்தின் மீதான எதிர்பார்ப்பு. நான்காவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அதாவது விலை உயர்ந்த பிரம்மாண்டமான குதிரைகள், முத்திரையிடப்பட்ட குதிரைகள் அப்படின்னு நல்லா சொல்றோம். குதிரைகளை அந்த காலத்துல எதற்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா, குதிரைகள் வாகனங்களுக்காக, போர்களுக்காக, பயணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. இந்த காலத்திலும் குதிரைகளுக்கான மதிப்பு குறையாத காலம், அந்த காலத்திலும் குதிரைகளுக்கு மதிப்பு குறையவில்லை, இந்த காலத்திலும் குதிரைகளுக்கு மதிப்பு குறையவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், அதாவது அழகான தோற்றம் கொண்ட செழிப்பான குதிரைகள் வாகனங்களாக அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்டது. இந்த காலத்துல வாகனங்களின் மீது மனிதனுக்கு மோகம் இருக்கா இல்லையா? முத்திரையிடப்பட்ட வாகனங்கள். முத்திரையிடப்பட்ட வாகனம்னா நான் இப்ப சில பெயர்கள் சொல்றேன். அந்த வாகனங்களுடைய பெயர், அந்த முத்திரையே அந்த வாகனத்தினுடைய அடையாளம். BMW அப்படின்னு சொன்னா ஒரு அடையாளம் நமக்கு ஞாபகம். பென்ஸ், ஆடி, ரோல்ஸ் ராய்ஸ் இப்படின்னு சொல்லும் பொழுது விலையுயர்ந்த வாகனங்கள். மனிதனுக்கு அதன் மீது ஆசை உண்டு. மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பான், அவனுக்கு பழைய காலத்து ஒரு வாகனம், அதை அப்படியே மோடிஃபை பண்ணி அதை அப்படியே புதுசு மாதிரி வச்சு அவனுக்கு அது பார்க்கறதுல அவனுக்கு ஒரு ஆனந்தம், எதிர்பார்ப்பு. நல்ல வாகனங்கள் வைத்துக் கொள்வதில் எதிர்பார்ப்பு. அல்லாஹ் நான்காவதாக சொல்லி காண்பிக்கின்றான், ஒரு கையில் முசவ்வமா, முத்திரையிடப்பட்ட குதிரைகள், வாகனங்கள், கால்நடைகள். கால்நடைகள் மீது மனிதனுக்கான ஆசை இது நம்ம பெரும்பாலானவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கால்நடைகள் விஷயத்தில் பரக்கத்தை உணர்ந்தவர்களுக்கு அதனுடைய பெருமதிகள் தெரியும். ஐந்தாவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகங்கள் போன்றவைகள். ஆறாவதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், விளைநிலங்கள். இன்னைக்கு லேண்டுக்கு மேல யாருக்கு தான் ஆசை இல்லை? அதாவது திருமணம் முடிச்சிட்டாரு, ஒரு வேலைக்கு ஏறிட்டாரு, நல்ல ஒரு ஜாப் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சார் அப்படின்னா ஒரு வீடு கட்டணும், அதுக்கு முதல்ல ஒரு லேண்ட் வாங்கணும். எதிர்பார்ப்பு. மனிதன் ஒட்டுமொத்தமாக எதிர்பார்ப்பிலேயே படைக்கப்பட்டுள்ளான். எதிர்பார்ப்புகள் உள்ளவனாகத்தான் மனிதன் இருந்து கொண்டே இருக்கின்றான். ஒவ்வொரு கட்டங்களிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், மரணம் வரைக்கும் அவனை எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதைத்தான் நம்ம சொன்னோம், நாளைக்கு மரணிக்க போகின்றவன் கூட இன்னும் நாம் ஒரு நாள் உயிர் வாழலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு அவனிடத்தில் இருக்கும். இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதனுடைய எதிர்பார்ப்புகளை, மனிதன் எதன் மீது ஆசை வைப்பான் என்கின்ற விஷயங்களை எல்லாம் பட்டியலிடுகின்றான். பட்டியலிட்டு விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் பின்னால் சொல்கின்றோம். அதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதன் ஆசைப்படக்கூடிய, மனிதன் ஒன்றன் மீது தேட்டம் வைக்கக்கூடிய, எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்பதாக சொல்லி சில விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது, ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்பஉ, 4 விஷயங்கள், சஅதத்தும் மின் மர்இல் முஃமின், ஒரு முஃமினுடைய அல்லது ஒரு சாதாரண மனிதனுடைய சந்தோஷத்திற்குரிய 4 விஷயங்கள். ஒரு நார்மலாக மனிதனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷமும், ஒரு முஃமினான மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும், எதிர்பார்ப்பும், சந்தோஷமான விஷயமும் எது? 4 விஷயங்கள் உள்ளன. அதில் முதலாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்கனுல் வாசிஅ, விசாலமான ஒரு வீடு. வீட்டிற்கு மேல உண்மையிலே யாருக்கு தான் ஆசை இருக்காது? நிம்மதியா வாழ்வதற்கு, விருந்தினர்கள் வந்தால் அரவணைத்துக் கொள்வதற்கு, குடும்பத்தார்களோடு சந்தோஷமாக இருப்பதற்கு,
குடும்ப உறவுகள் வரும் பொழுது, ஒரு நிகழ்ச்சி அதாவது ஒரு ஃபங்க்ஷன் என்று வரும் பொழுது சிறப்பான முறையில் இருப்பதற்கு விசாலமான வீடு, அதாவது சின்ன வீட கொடைந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வீடு இல்ல, விசாலமான வீடு. வீடு என்று சொன்னால் அந்த வீட்டில் தங்குவதற்கும் விருந்தினர்கள் வருவதற்கும் செல்வதற்கும் ஒரு அழகான ஒரு வீடு. மஸ்கனுல் வாசியா, விசாலமான வீடு, ஒரு முஃமினுடைய சந்தோஷத்துடைய விஷயம் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க. இரண்டாவதாக சொன்னார்கள் அல் மர்கபுல் ஹனி, வசதியான ஒரு வாகனம். எதிர்பார்ப்பு தப்பு கிடையாது, ஒரு வசதியான ஒரு வாகனம் வாங்குறது, அந்த வாகனத்தை ஓட்டுறது, அதுல சந்தோஷம் அடைகிறது, எதிர்பார்க்கிறது தப்பே கிடையாது. இதெல்லாம் நார்மலாக எல்லா மனிதர்களும் கொள்ளக்கூடிய எதிர்பார்ப்புகள். அல் மர்கபுல் ஹனி, ஒரு வசதியான ஒரு வாகனம். வசதியான வாகனம்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். மூன்றாவதாக சொன்னார்கள் ஜாருன் சாலிஹ், ஒரு நல்ல ஒரு அண்டை வீட்டுக்காரன், நல்ல எல்லாமே இருக்கு, பக்கத்து வீட்டுக்காரன் தொந்தரவு பிடிச்சவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, நிம்மதியா இருக்க முடியுமா? அவனுடைய சப்தமும் அவனுடைய பிரச்சனைகளும் தாங்க முடியாமலே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓனருக்கு நம்ம சொல்லிடுவோம் அவனை வீட்டை விட்டு மாத்திருக்கீங்களா, நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு எதிர்பார்ப்பு, அவனை வீட்டை விட்டு மாத்துறதுல கூட எதிர்பார்ப்பு. இப்படி எதிர்பார்ப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவதாக சொன்னார்கள் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான ஒரு நல்ல ஒரு மனைவி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதெல்லாம் பொதுவான மனிதர்களும் சரி முஃமினான மனிதர்களும் சரி எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் உண்மையான எதிர்பார்ப்பு, உண்மையான ஒரு சந்தோஷகரமான ஒரு எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான் அல்லவா. அதாவது சூரத்துல் ஆல இம்ரானுடைய 14வது வசனம், நம்ம இதற்கு முன்பாகவே சொன்னோம். அதாவது பெண்கள் மீதான எதிர்பார்ப்பு, பிள்ளைகள் மீதான எதிர்பார்ப்பு, செல்வத்தின் மீதான எதிர்பார்ப்பு, வாகனங்கள் மீதான எதிர்பார்ப்பு, கால்நடைகள் மீதான எதிர்பார்ப்பு, விளைநிலங்கள் மீதான எதிர்பார்ப்பு, இதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். ஒட்டுமொத்தமாகவே உலகத்தினுடைய எல்லா விதமான அம்சங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரத்தின சுருக்கமாக சொல்லிவிட்டான். மனிதன் எதன் மீதெல்லாம் ஆசைப்படுவானோ அந்த ஒட்டுமொத்த விஷயங்களை உள்ளடக்கியதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 6 விஷயங்களாக சொல்லிவிட்டான். சொல்லி காண்பித்து விட்டு ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இதெல்லாம் உலக வாழ்க்கையினுடைய அற்ப இன்பங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மனித எதிர்பார்க்கக்கூடிய, உண்மையிலேயே நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கிறோம், தவறு கிடையாது. ஆனால் இந்த எதிர்பார்ப்பின் மிகுதியினால் தான் மனிதன் தவறு செய்கின்றான். ஒரு பெண்ணிற்கு பிறகு அடுத்த ஒரு பெண்ணை அவன் தேடுவதன் காரணமாக ஹலாலான வழி அல்லாமல் ஹராமான வழிகளில் தேடுவதனால் தான் அவன் வழிகேட்டிற்கு செல்கின்றான். பிள்ளைகளுடைய விஷயத்திலே பிள்ளைகளை சரியான முறையிலே வளர்க்காமல், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வியையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைகளையும் சரியான முறையிலே கொடுக்காமல் அவன் வாழ்வதனால் அவன் தவறிக்கு செல்கின்றான். அவன் செல்வத்தை சரியான முறையிலே எடுத்துக்கொண்டு அதற்கான உரிமையாகிய ஜக்காத்தையும் சதக்காவையும் ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மங்களையும் கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவன் அந்த தவறுகளிலே ஈடுபடுகின்றான். இப்படி நாம் மனிதன் செய்யக்கூடிய, மனிதன் ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தவறு அல்ல. ஆனால் அந்த ஆசைப்படக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளின் மிகுதி அவனை தவறுகளுக்கு கொண்டு செல்வதை நாம் பார்க்கின்றோம். அதனால தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை ஆசைப்படுவது தவறுன்னு அல்லாஹ் சொல்லல. ذَلِكَ مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا, இதெல்லாம் உலக வாழ்க்கையினுடைய அற்ப இன்பங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்திலே அழகான தங்குமிடங்கள் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த 14வது வசனத்தை அல்லாஹ் நிறைவு செய்யறான். மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அல்லாஹ் சொல்லிட்டு, உங்களுடைய இறைவனிடத்துல தான் மிகப்பெரிய தங்குமிடம், மிக அழகான விஷயங்கள் இருக்கின்றது அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த எதிர்பார்ப்பை முடிக்கல. மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஆசையை அல்லாஹ் தோன்றுகின்றான். அடுத்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், குல் நபியே அந்த மக்களிடத்தில் நீங்க சொல்லுங்கள், அஉனப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், இப்ப நான் மேல கொஞ்சம் விஷயங்களை பட்டியல் போட்டு சொன்னீங்களா, அந்த எல்லா விஷயங்களையும் விட சிறந்த விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? குல் அஉனப்பிஉக்கும் பிகைரின் மின் தாலிக்கும், மேல சொன்ன பெண்கள், பிள்ளைகள், செல்வம், நல்ல வசதியான வாகனங்கள்,
கால்நடைகள், சொத்து, அதாவது விளைநிலங்கள், இவை எல்லாவற்றையும் விட சிறந்த விஷயத்தை உங்களுக்கு நாம் அறிவிக்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லி அல்லாஹ் மக்களிடத்துல கேட்கறதை கட்டளையிடுறான். கேட்டுவிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், லில்லதீன தகவ், எவர்கள் இறையச்சம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் அந்த எதிர்பார்ப்பை அடையணும் அப்படின்னா சும்மா அடைஞ்சிட முடியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். நான் உங்களுக்கு இப்ப சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு குவாலிபிகேஷன் உண்டு. லில்லதீன தகவ், இறையச்சம் உடையவர்களாக இருந்து, இன்த ரப்பிஹிம், அவருடைய இறைவனிடத்தில் அவர்களுக்கு இருக்கின்றது, ஜன்னாத், சுவனபதிகள் இருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், இறையச்சம் உடையவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எது தெரியுமா? நீங்க எதை எதிர்பார்க்கணும் தெரியுமா? இன்த ரப்பிஹிம் ஜன்னாத், உங்களுடைய இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை எதிர்பார்க்க வேண்டும். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அதன் கீழே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஸ்டாப் கிடையாது, அந்த ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் சதா ஆறுகள். எப்படிப்பட்ட ஆறுகள்? அல்லாஹ் திருமறை குர்ஆனை மற்றொரு வசனத்திலே சொல்லி காண்பிக்கின்றான், மஸலுல் ஜன்னதி அல்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சமுடையவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்திற்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லி காண்பிக்கின்றான். எப்படிப்பட்ட ஆறுகள் அங்கே ஓடுகின்றது? அதிலே எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் சுத்தமான தூய்மையாக இருக்கக்கூடிய நீர் அருவிகள், சுவை மாறாத பால் அருவிகள். சுவை மாறாத பால் அருவிகள் அப்படின்னா பாலை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா கூட 2 நாள்ல கெட்டு போயிடும், அப்படிதானே? பால் இருக்காது, தாங்காது. அல்லாஹ் சொல்றான், ஆறு ஓடும், பால் ஆறு ஓடும், ஆனால் கெட்டு போகாது. கெட்டு போகாத சுவை மாறாத பால் அருவிகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். சுவையான தேனருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும். மக்களுடைய மூளையை மதிவதைங்க செய்யாத மது அருவிகள் அங்கு ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சுவனபதிகளை எதிர்பார்க்க வேண்டும். அல்லாஹ் முடிக்கல, வஅஸ் காலிதீன ஃபீஹா, இதுதான் உண்மையிலேயே மிகப்பெரிய, அதாவது இதற்கும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்க வேண்டும், ஆனால் இது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. காலிதீன ஃபீஹா, உண்மையிலேயே இதை யோசிச்சு பாருங்க. இதனுடைய பெருமதி நமக்கு இங்க உணர முடியும், இங்க உணரவே முடியாது. இந்த வார்த்தையினுடைய பெருமதியும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்களுடைய பெருமதியும் இங்க உணரவே முடியாது. காலிதீன ஃபீஹா, அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார், அந்த சுவனபதிகளிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். இந்த உலகத்துல வீடு கட்டுறான், சம்பாதிக்கிறான், எல்லாமே பண்றான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், உலகத்தில் ஏதோ நிரந்தரமாக தங்கி விடுவதை போன்று அவர்கள் கோட்டை கொத்தளங்களை கட்டுறாங்க. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலிதீன ஃபீஹா, அங்கே நிரந்தரமாக அவர்கள் இருப்பார்கள் சொல்றாங்க. சில திருமறை வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான், காலிதீன ஃபீஹா லா யபூன அன்ஹா ஹிவலா, அவர்கள் அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள், வெளியே வருவதற்கு ஆசைப்பட மாட்டார்கள், வெளியே வர தோணாது. மாக்கிதீன ஃபீஹி அபதா, வேறொரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார், அவர்கள் அதிலே நிரந்தரமாக தங்கியே இருப்பார்கள், அங்கேதான் இருப்பாங்க, வெளியே வர்றதுக்கு ஆசையே இருக்காது. அப்படிப்பட்ட இடங்களை ஒரு முஃமின் ஆசை வைக்க வேண்டும். அடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றான், வஅஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, அங்கு அவர்களுக்கு நல்ல தூய்மையான அழகான மனைவிமார்கள் அவர்களுக்கு உண்டு. எதிர்பார்க்கணும். அதிலே உண்மையிலேயே இந்த உலகத்திலே நமக்கு நல்ல முறையிலே பணிவிடை செய்து சிறப்பான முறையிலே இருக்கக்கூடிய மனைவிமார்கள் அந்த ஹூருல் ஈன்களை விட உயர்ந்த தரத்திலே இருப்பார்கள். அதை நாம் ஆசைப்பட வேண்டும். வஅஸ்வாஜும் முத்தஹ்ஹரா, இவை எல்லாவற்றையும் கடந்து இறுதியான ஒரு எதிர்பார்ப்பு, இறுதியான ஒரு ஆசை எதுவாக இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் கடைசியாக சொல்லி காண்பிக்கின்றான், அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி அவர்களுக்கு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை காணக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த வசனத்தை நிறைவு செய்யணும். அல்லாஹ் பாருங்க,
மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லி காண்பித்துவிட்டு அந்த எதிர்பார்ப்புகளுக்கு பின்னால் உண்மையில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு எதிர்பார்ப்பதற்கு கட்டளையிடுகின்றான். ஒரு மனிதன் ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு முஃமின் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் உச்சகட்டமான எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் சொர்க்கத்தை எதிர்பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை எதிர்பார்க்க வேண்டும். அங்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தரஜாக்களை, மிகப்பெரிய அந்தஸ்துகளை எதிர்பார்க்க வேண்டும். இன்னும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய சந்திப்பை எதிர்பார்க்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், மன் அஹப்ப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றார்களோ, எதிர்பார்க்கின்றார்களோ, விரும்புறாங்க அப்படின்னா எதிர்பார்க்கிறாங்க, யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றார்களோ, எதிர்பார்க்கின்றார்களோ, அஹப்பல்லாஹு லிகாஹு, உண்மையிலேயே அவர்களுடைய சந்திப்பையும் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். நம்மளை சந்திக்கணும்னு அல்லாஹ் எதிர்பார்க்கணும் அப்படின்னா நமக்கு அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கும். பாவத்திலும் அநியாயமான காரியங்களிலும் தவறுகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேர்களுக்கு அல்லாஹ்வை சந்தித்த ஆசை இப்பொழுது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று கேட்டால் எத்தனை பேர் கை தூக்குவோம்? உண்மையிலேயே கை தூக்குபவர்கள் குறைவாக இருக்கும். ஒமன் கரிஹா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கின்றார்களோ, அல்லாஹ்வுடைய சந்திப்பெல்லாம் அல்லாஹ் அப்படின்னு உள்ள மாதிரி யார் வெறுக்கின்றார்களோ, கரிஹல்லாஹு லிகாஹு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய சந்திப்பை வெறுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ ஒரு முஃமின் சொர்க்கத்தை எதிர்பார்க்க வேண்டும், சொர்க்கத்தினுடைய இன்பங்களை எதிர்பார்க்க வேண்டும், இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சந்திப்பை எதிர்பார்க்க வேண்டும். உச்சகட்டமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பொருத்தத்தை எதிர்பார்க்க வேண்டும். இப்படி ஒரு மனிதன் எதிர்பார்ப்பதுதான் ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனிதர்களில் நம்மை ஆக்க வேண்டும். அதாவது நம்ம சொன்னோம், சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு, சொர்க்கத்திற்கு சென்றதற்கு பிறகு லா யபூன அன்ஹா ஹிவலா, அந்த சொர்க்கத்தில் இருந்து வெளியேறுவதற்கு அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள், ஒருபோதும் ஆசைப்பட மாட்டாங்க அப்படி. ஆனால் சில மனிதர்கள் ஆசைப்படுவார்கள், சில மனிதர்கள் அதையும் எதிர்பார்ப்பார்கள். நம்ம சொர்க்கத்திலிருந்து வெளியே போகணும், அல்லாஹ் திரும்ப நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், எதிர்பார்ப்பார்கள். யார் அது? ஷஹீதுகள். இதை நம்ம திருமறை குர்ஆனிலே சூரத்துல் யாசீன் நம்மில் பெரும்பாலானவர்கள் அதிகமாக ஓதி இருப்போம், ஆனால் வாசித்திருப்பது குறைவாக இருந்திருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் யாசீனிலே ஒரு நிகழ்வை அழகாக சொல்லி காண்பிக்கின்றார். வல்ரிப் லஹும் மஸலன் அஸ்ஹாபல் கரியா இத் ஜாஅஹல் முர்ஸலூன், அதாவது ஒரு ஊர்வாசிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு உதாரணமாக சொல்லி காண்பிக்கின்றார். அவர்களிடத்தில் நபிமார்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். எப்படி ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றார், இத் அர்சல்னா இலைஹிம் இஸ்னைன் ஃபகத்தபூஹுமா, இரண்டு நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள், இரண்டு ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டார்கள். ஃபகத்தபூஹுமா, அந்த நபிமார்கள், அந்த ரசூல்மார்கள் ரெண்டு பேரையும் அவர்கள் பொய்ப்பித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஅஸ்ஸஸ்னா பிஸாலிஸ், அல்லாஹ் மூன்றாவது ஒரு நபியை கொண்டு அவர்களை உறுதிப்படுத்தினான். நபியார்கள் நமக்கு சொல்லப்படல, ஆனால் மூன்று நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கு. மூன்று நபிமார்கள் அனுப்பப்பட்ட ஒரு சமுதாயம். அந்த சமுதாய மக்கள், அந்த மக்களுக்கு, அந்த நபிமார்கள் அந்த சமுதாய மக்களுக்கு பிரச்சாரம் பண்றாங்க, அல்லாஹ் பத்தி சொல்றாங்க. எவ்வளவோ சொன்னதற்கு பிறகு அந்த சமுதாய மக்கள் எப்படி சொல்றாங்கன்னா, இன்னா தத்தய்யர்னா பிக்கும் லஇன் லம் தன்தஹு லனர்ஜுமன்னகும் வலயமஸ்ஸன்னகும் மின்னா அஸாபுன் அலீம். எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நாங்க உங்களை துர்ச்சகமா காண்றோம், சல்ல பிடிச்சவங்களா இருக்கீங்க, நீங்க தொல்ல பிடிச்சவங்களா இருக்கீங்க, இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கல்லால எரிஞ்சு உங்களை கொன்றுவோம். எப்படி கொன்றோம்? கல்லால எரிஞ்சு உங்களை கொன்று விடுவோம், அல்லது கடுமையாக உங்களை வேதனை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நபிமார்களை எச்சரிக்கை செய்யறாங்க. இப்படி எல்லாம் நபிமார்கள் பல உபதேசங்களை செய்ததற்கு பின்னாலும் கூட அல்லாஹ் அடுத்தபடியாக ஒரு நபரை அனுப்பி வைக்கிறான். இவர் ரசூல் கிடையாது, இவர் சாதாரண ஒரு மனிதர். நம்ம நினைச்சிட கூடாது அப்ப ரசூல்மார்களுக்கான தரஜா அப்படின்னு. கடைசியில் நான் சொல்லுவேன், அந்த மதீனாவினுடைய, அந்த ஊரினுடைய
எல்லைப்புறத்திலிருந்து ஒரு மனிதர் ஓடோடி வந்தார். وَجَاءَ مِنْ أَقْصَى الْمَدِينَةِ رَجُلٌ يَسْعَى قَالَ يَا قَوْمِ اتَّبِعُوا الْمُرْسَلِينَ இந்த ரசூல்மார்களை நீங்கள் ஈமான் கொள்ளக்கூடாதா, இவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளக் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன பொழுது அந்த மனிதரையும் அந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா பரிகசிக்கிறாங்க, எச்சரிக்கை செய்கிறாங்க. அவர் சொல்றாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை வணங்குவதை விட்டுவிட்டும் நான் வேற என்ன பண்ண போறேன், அவன் தானே என்ன படைச்சான், அவனிடத்துலதான் திரும்ப போக போறேன், அவனை வணங்காம இருக்கிறதுக்கு என்னை எது தடுக்கணும், நான் அவனை தானே வணங்குறேன் அப்படின்னு உள்ள மாதிரி அவர் உபதேசம் பண்றாரு. அவருடைய உபதேசங்களை எல்லாம் கேட்டது போல அல்ல, அந்த மக்கள் அந்த மனிதரை என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மனிதரையும் அந்த நபிமார்களையும் அந்த மக்கள் கொன்று விடுகின்றார்கள். இப்ப அந்த அவங்க யாரு, ஷஹீதுகள், கொல்லப்பட்டுட்டாங்க. நம்ம இது வாசிக்கணும். சூரத்துல் யாசீன் ஓதி இருக்கோம், பல இதற்கு முன்பாக உள்ள காலங்களில் அதிகமா ஓதி இருக்கோம், ஆனா வாசிச்சிருக்க மாட்டோம். பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அந்த மனிதர் கொல்லப்பட்டாரு, கொல்லப்பட்டதற்கு பின்னால் அந்த மனிதரிடத்திலே சொல்லப்படுகின்றது, கீல துகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ள போங்க அப்படின்னு. அவர் எதிர்பார்த்தது முதலாவது விஷயம் அவருக்கு கிடைக்குது. பாருங்க, கீல துகுலில் ஜன்னா, சொர்க்கத்துக்குள்ளே நுழையுங்கள் என்று சொல்லப்பட்டது. அவர் சொர்க்கத்துக்குள்ள போங்கன்னு சொல்லப்பட்டதும் அவர் சொர்க்கத்துக்குள்ள போய் தன்னுடைய தரஜாவையும் தன்னுடைய அந்தஸ்தையும் அவர் பார்த்ததற்கு பின்னால் அவர் சொல்றாரு, அவர் எதிர்பார்க்கிறார். நம்ம சொன்னோம் அல்லவா, சொர்க்கத்துக்கு போன பிறகு யாருமே வெளியே வரணும்னு ஆசைப்பட மாட்டாங்க அப்படின்னு. காலையா கௌமி, அதாவது அந்த மனிதர் சொல்றாரு, என்னுடைய சமுதாயம் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா, என்னுடைய சமுதாயம் இதை அறிந்து கொள்ளக்கூடாதா என்பதாக சொல்லிவிட்டு, பிமா கஃபரலி ரப்பி, என்னுடைய இறைவன் என்னை மன்னித்து, வஜஅலனி மினல் முக்ரமீன், கண்ணியமானவர்களில் என்னை ஆக்கிவிட்டான், இதை இந்த மக்கள் அறிந்து கொள்ளக்கூடாதா என்பதாக எதிர்பார்ப்பான். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொல்லப்பட்டு திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டு திரும்பவும் கொல்லப்பட்டு திரும்பவும் உயிர் கொடுக்கப்பட்டு திரும்பவும் கொல்லப்பட வேண்டும் என்பதாக நான் ஆதரவு வைக்கின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம எதிர்பார்க்கிறோம், அதாவது நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இது நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னா, நாளை மறுமையில் சொர்க்கம் சென்றதற்கு பிறகும் கூட ஒரு கூட்டம் இந்த மக்களுக்கு திரும்பவும் நம்ம சொல்லணும், திரும்பவும் கொல்லப்படணும். அதாவது தஅவாவினுடைய வீரியத்தை இது உணர்த்துகின்றது, தஅவாவிற்கான கூலியை இது உணர்த்துகின்றது. அந்த மனிதர் எதிர்பார்த்தது அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த மனிதருக்கு கொடுத்தான். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியமான இடத்தை யாரை வைப்பான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொருந்தி கொண்டவர்களை, அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நம்ம திருக்குர்ஆனின் வாயிலாக நம்ம பார்க்க முடிகின்றது. அப்போ அல்லாஹ்விடத்துல நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒரு முஃமினுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருக்க வேண்டும், சொர்க்கமாக இருக்க வேண்டும். வஸாபிகு இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னah, அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தின் பக்கமும் முந்தி வாருங்கள் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அப்படிப்பட்ட விஷயங்களின் மீது நாம எதிர்பார்ப்புகள் வைக்கணும். உலகத்து விஷயம் மேல எதிர்பார்க்கிறது தவறு அல்ல, ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நம்மை உலகத்திலே மூழ்கடிக்கும் என்று சொன்னால், மறுமையை மறக்கடிக்கும் என்று சொன்னால், உண்மையிலே அந்த எதிர்பார்ப்புகள் நாளை மறுமையிலே நமக்கு பாதகமாக இருக்கும். அல்லாஹ்வை சந்திப்பதை விட்டும், சொர்க்கத்தை அடைவதை விட்டும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத் தருவதை விட்டும் நமக்கு தடையாக இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எதிர்பார்ப்புகள் வைப்பது தவறு அல்ல. உலக விஷயங்களிலும் கூட அந்த எதிர்பார்ப்புகளின் இறுதி கட்டம் அல்லாஹ்விற்கானதாக, திருமணம் முடிப்பது அல்லாஹ்விற்காக, என்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இருக்க வேண்டும். பிள்ளைகளை பெற்றெடுப்பது என்னுடைய பிள்ளைகள் நாளை மறுமையிலே எனக்கு சிறந்த முறையில் அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய பிள்ளைகளாக, நான் மரணித்ததற்கு பிறகு எனக்கு மிகப்பெரிய அந்தஸ்துகளையும், அதாவது நற்கர்மங்களின் வாயிலாக, துஆக்களின் வாயிலாக அல்லாஹ்விடத்திலே தரஜாவை உயர்த்தக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசை இருக்க வேண்டும். சொத்து பத்துக்கள் விட்டு செல்வது பெரிதல்ல, அந்த சொத்துக்களுடைய விஷயத்தில் நாம் எந்த முறையில் கையாண்டோம் என்பதை நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் பார்த்தார்கள் என்று சொன்னால், நாம் விட்டு செல்லக்கூடிய சொத்துக்களில் கூட நாளை மறுமையில் நமக்கு நன்மைகள் வரும். எப்படி ஒருத்தருக்கு கோடி கணக்குல சொத்து இருக்கு,
அவர் மரணிப்பதற்கு முன்பாக எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையில் எழுதி வைக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை. மாறாக அவர் அவ்வப்போது அந்தந்த சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களுக்காக, ஏழைகளுக்காக, அனாதைகளுக்காக அவர் கொடுத்து வந்து கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னால், அவர் விட்டு செல்லும் பொழுது இறுதியிலே அவருக்கு பின்னால் அவரை பார்த்த சமூகம் உண்மையிலேயே அவருக்காக அந்த நற்கர்மங்களை தொடரும். அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களாக ஒரு முஃமின் எதிர்பார்க்க வேண்டும். ஆகவே உலக விஷயங்களை எதிர்பார்ப்பது அல்லாஹ்வுக்கானதாக இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்பினுடைய இறுதி கட்டம் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடியதாக இருக்குமே என்று சொன்னால், நாளை மறுமையில் நாம் அல்லாஹ்விற்காக, நாம் நமக்காக எதிர்பார்க்கக்கூடிய அந்த சொர்க்கத்தையும், அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும், அல்லாஹ்வுடைய ரிதுவானையும், பொருத்தத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவார் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரே ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், லா யதுகுலன்ன, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், லன் யுதுகிலல் ஜன்னத அஹதன், உங்களில் ஒருவர் சொர்க்கம் செல்ல முடியாது, அவருடைய அமலுஹு, அவருடைய அமல்கள் மூலியமாக சொர்க்கம் செல்ல முடியாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா, உண்மையிலேயே ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல்களின் காரணமாக அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தானா சொர்க்கமே கிடைக்காது. சொர்க்கத்தை மட்டும் வச்சு, அதாவது அவன் செய்யக்கூடிய அமல்களை மாத்திரம் வைத்து சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஏன்னா சொர்க்கம் என்பது அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய அமல்களின் காரணமாக தருவதல்ல, அமல்களையும் கடந்து அல்லாஹ் அமல்களை ஒரு சோதனையாக தான் வச்சிருக்கான். நம்ம செய்யணும், அவன் அதற்காக போராடணும் அப்படின்னு ஒரு போராட்டமாக தான் வச்சிருக்கானே தவிர அமல்கள் மாத்திரம் கிடையாது, அமல்களை தாண்டி விஷயம் உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, லன் யுதுகிலல் ஜன்னத அஹதன் அமலுஹு, அவருடைய அமல்கள் மூலமாக எவரும் சொர்க்கம் செல்ல முடியாது. காலு வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா? நபித்தோழர்கள் கேட்கிறாங்க. வலா அன, ஆம் நானும் தான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்து விட்டு, இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் வ ஃபضل, அல்லாஹ் தன்னுடைய அருளாலும் தன்னுடைய ரஹ்மத்தாலும் என்னை பொருந்தி கொண்டாலே தவிர, உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான் உச்சகட்டமானது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தாண்டிய ஒரு இன்பம் எதுவுமே இருக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சுவனபதிகளிலே எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், உங்களுக்கு எல்லா விதமான வாக்களித்த விஷயங்கள் கிடைச்சிருச்சா அப்படின்னு. யா அல்லாஹ் நீ எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டியா அல்லாஹ், இதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. இதற்கு பிறகு ஒன்று உள்ளது. என்ன அது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இதற்கு பிறகு ஒன்று உள்ளது அப்படின்னு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மக்கள் கேட்பாங்க, என்ன அல்லாஹ் அது அப்படின்னு. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காண்பிப்பான், நான் இதற்கு பின்னால் உங்கள் மீது ஒரு காலமும் கோபப்பட மாட்டேன், உங்களை நான் பொருந்தி கொண்டேன் என்பதாக ஒரு வார்த்தையை சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ் தன்னுடைய திரையை அகற்றுவான். சொர்க்கவாசிகளுக்கும் தனக்கும் மத்தியிலே இருந்த திரையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அகற்றுவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய திருமுகத்தை அந்த மக்கள் பார்ப்பார்கள். அதுதான் திருப்பொருத்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருப்பொருத்தத்தை வெளிப்படுத்துவது. அந்த மக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே சுஜூதிலே விழுந்து விடுவார்கள், சொர்க்க இன்பங்களை மறந்து விடுவார்கள். இதுதான் உச்சகட்டமாக ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்ட எதிர்பார்ப்புகளை எதிர்பார்த்து அல்லாஹ்விடத்திலே இந்த எதிர்பார்ப்புகளின் விளைவாக எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கும் எம்முடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.